Thank you.
தலைவர் நம்முடைய சீமானந்தன் அவர்களை வருகையில மீண்டும் ஒரு பலத்த கைதட்டலுடன் வரவேற்கிறோம். ஒரு நல்ல ஒரு சாங் கொடுத்து அந்த டான்ஸ் பண்ண ஆஃப் பண்ணுங்க. டான்ஸ் வேண்டாம், ஆஃப் பண்ணுங்க. சோ இந்த தருணத்துல பொன் விஸ்வநாதன் அவர்களின் சார்பாக சாமி நினைவுக்கு கௌரவிக்கப்படுகிறது. ஒரு நல்ல கைதட்டல். ஒரே மாதிரிதான் நம்ம கடைசி வரைக்கும் ஓரிரு வார்த்தைகள் நம்முடைய பொன் விஸ்வநாதன் அவர்களின் சார்பாக நமது இறுதி அழைப்பை ஏற்று நம்முடைய முப்பாட்டன் மாவீரன் குணாளர் வீர வழிபாடு விழாவுக்கு வருகை தந்து நமது முப்பாட்டனுக்கு மரியாதை செய்திருக்கும் தமிழகத்தில் இளைஞர்களின் எழுச்சி நண்பர்கள், இயற்கையின் பாதுகாவலர், மண் மலை காடு ஆடு மாடு நீர் காற்று என தமிழகத்தில் அதற்காக போராடி பாதுகாவலாக விளங்கும் பாசத்திற்குரிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் எனது அன்பன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்கள் பலத்த கவனம் வருவதாக இருக்கின்றேன். அண்ணன் நான் 5 ஆண்டுகளாக நம்முடைய மாவட்டத்திற்கு வர வேண்டும் என்று அண்ணனும் கோரிக்கை கொடுத்து கொண்டே இருந்தேன். ஆனால் இந்த முறை அது நிறைவேறுவது இன்று மதியம் 3 மணி ஆகியும் சாப்பிட போகாமல் அண்ணனை பார்த்துவிட்டு தான் சாப்பிட போகும் என்று இங்கே ஊழியர்கள் நம்முடைய ரத்த சொந்தங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் மீது எவ்வளவு பாசம் என்றால் இன்று 3 மணி ஆகியும் அண்ணனுக்காக காத்திருப்பது அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. அண்ணனுக்கு நன்றி தெரிவித்துக்கிறார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கை கடந்த 5 ஆண்டுகளாக நமது நாடு மக்கள் முன்னேற்ற சங்கம் மாவட்டங்களுக்கு மணிமண்டலம் அமைத்து அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வலியுறுத்தி வருகின்றோம். இப்போது தமிழக வெற்றி கழகத்தையும் வலியுறுத்தியிருக்கின்றோம். அவர்கள் உள்ளிட்ட தீரம் சின்னமலைக்கும் மாவீரன் பொருளாதாரம் மணிமண்டலம் அமைந்துவிட்டது. எங்களுடைய முப்பாட்டலுக்கு மணிமண்டலம் அமைக்க வேண்டும் என்று உங்கள் காந்த தோழால் உங்களுடைய இந்த தமிழக அரசுக்கு செய்தி சிறந்ததை உங்கள் தோழால் ஓய்வெடுத்தவோல் நீங்கள் கோரிக்கை வைக்க வேண்டும். நிச்சயமாக நிறைவேறும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரும் சார்பாகவும் அனைவரும் வருகிறவர்களுடைய அத்துணை நிர்வாகிகளும் அக்கா சித்தாபுரேகர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளையும் ரத்தவண்ணன் அவர்கள் அனைவரின் வருகிறவர்கள இருவரும் வரவேற்கின்றேன். இப்பொழுது நம்முடைய மாவீரன் குணாளர் அவர்கள் 7ஆம் தங்கை மொழி வாரிசு அட்வொகேட் துரைசாமி ஐயா அவர்கள் குணாளர் வரலாற்று புத்தகத்தை வழங்கி சிறப்பிப்பார். அடுத்ததாக இப்பொழுது நமது வள்ளிக்கும்பி ஆடிய நம்முடைய அன்பு சகோதரருக்கு இப்போ அண்ணன் கையால் சீன் வழங்கப்படுது. அதற்கு முன்னதாக இந்த வள்ளிக்கும்பி ஆட்டத்தை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து சிறப்பான பயிற்சி அளித்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் இளங்கோவனுக்கும் மற்றும் ஆசிரியர் இருவருக்கும் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஷீட் வாங்கி அப்படியே உங்களுக்கு லெஃப்ட் சைடுல அந்த இடத்து பக்கமா அப்படி அப்படியே இறங்கிக்கோங்க. கொஞ்சம் வேகமா அப்படியே அப்படியே வாங்கிட்டு அந்த பக்கமே போயிடலாம். ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. ஒரு
தேங்க்யூ. கொஞ்சம் வேகமா வேகமா கொஞ்சம் வேகமா அப்படியே எல்லாரும் வாங்கிக்கோங்க. கேமரா ரெக்கார்ட் தான் ஆகுது, ஒவ்வொருத்தரும் போட்டோஸ் எடுத்தா லேட் ஆயிடும். சோ அப்படியே அப்படியே வாங்கிக்கோங்க. கொஞ்சம் வேகமா அப்படியே ஒவ்வொருத்தரா வாங்கிட்டு அப்படியே கிளம்பு. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வரும்போது கொஞ்சம் வழி விட்டு நில்லுங்க. அவங்க போறதுக்கு அவங்க வழியே இல்லை. கொஞ்சம் ஃபாஸ்டா. அங்க யாரும் பின்னாடி நிக்க வேணாம். ஷீல்டு வாங்கிட்டு கீழே வந்துருங்க. கொஞ்சம் வேகமா வாங்க எல்லாரும். சோ இன்னைக்கு நம்மளோட நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தோட குணான நாடார் 271வது வீர வழிபாடு ரொம்ப வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. அந்த தருணத்துல காலையிலிருந்து நம்ம யாரோட அந்த வார்த்தைகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோமோ அவரே நம்ம கூட வந்துட்டாரு. சோ நிறைய விஷயங்கள் இந்த டைம்ல உங்க கூட பேசுறதுக்காக ரெடியா இருக்காரு. எனக்கு தெரியும் நீங்களுமே ரெடியா இருக்கீங்க. ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நம்ம நிறைய சேனல் காலியா இருக்கு. இந்த சைட்ல நிக்கிறப்ப ப்ளீஸ் உட்காருங்க. நிறுவன தலைவரை தவிர உறுப்பினர்கள் எல்லாருமே கீழே உட்காருங்க. எங்களோட சைட்ல இருந்து ரெக்வஸ்டா கேட்கிறோம். நிறைய சான்ஸ் எப்படியா இருக்கு அண்ட் ஃபுட் சாப்பிட்டுருக்கவங்க வாங்க. உங்களோட முக்கியமான இந்த மொமெண்ட்ல யூஸ் பண்றதா இருக்கணும். சைட்ல யாரும் நிக்க வேணாம். ப்ளீஸ் வெளியே இருக்கிறவங்க சான்ஸ்ல வந்து அசம்பிள் ஆகுங்க. கொஞ்சம் வேகமா எல்லாருமே போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. டக்கு டக்குன்னு ஃபாஸ்டா ப்ளீஸ். கொஞ்சம் வேகமா. அடுத்ததாக குணால நாடா 221வது வீர வழிபாட்டை முன்னிட்டு ஒரு தீர்ப்பொழியான ஒரு பேச்சை பேசுவதற்காக நாம் தமிழர் கட்சி நிறுவன தலைவர் சீமானந்தன் அவர்களை உங்கள் ஆரவாரத்துடன் கைதட்டலுடன் இந்த மேடைக்கு பேச அழைக்கிறேன். நம்முடைய வீர பெரும்பாற்றல் குணாளன் நாடார் அவர்களினுடைய வீர பெரும்புகளை போற்றுகிற இந்த நாளிலே என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவரையும் ஒரு சேர சந்திக்கிற வாய்ப்பு பெற்றமைக்கு பெரிதும் மகிழ்கிறேன். இந்த நிகழ்வில் உணர்வு எழுச்சியோடு ஒன்று கூட்டி நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உடன் பிறந்தான் நாடார் மக்கள் முன்னேற்ற
சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் பொன் விஸ்வநாத நாடார் அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கிற மதிப்புமிக்க பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கம். நிகழ்வுக்கு நான் காலதாமதமாக வந்ததற்கு வருகின்றேன். பசியோடு எல்லோரும் இருக்கிறீர்கள், நானும் தான் இருக்கிறேன். நமக்கு இருப்பது வயிற்று பசி அல்ல, வரலாற்றின் பசி. தோற்று பசி அல்ல, சுதந்திர பசி. நாம் பசித்து கிடப்போம், நம் இன விடுதலைக்காக பசித்து கிடப்போம். இங்கே தமிழர்கள் தங்கள் இன வரலாற்றில் முன்வைகளை இப்போது விழிப்புணர்வு பெற்று கிளர்ந்து எழுகிறார். விடுதலையில் முதல் படியே விழிப்புணர்வு தான் என்கிறார் எங்கள் உயிர் தலைவர் வேதகவே பிரபாகரன் அவர்கள். விழிப்புணர்வற்ற சமூகத்தில் எப்போதும் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் என்கிறார் ஐயா இறையன் அவர்கள். அறிவார்ந்த பெருமக்களே, என் அன்பு உடன் பிறந்தார்களே, சேர்ந்து மிக்க என் பெற்றோர்களே, என் உயிர்க்கிலேயே என் சொந்தங்கள், வரலாறு என்பது எப்போதும் வீரர்களுக்காக, அடிமைகளுக்கு கூட வரலாறு உண்டு, ஏழைகளுக்கு கூட வரலாறு உண்டு, கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் என்பது. அதனால்தான் வீரத்துறவி விவேகானந்தர் சொல்கிறார், வரலாறு எப்போதும் வீரர்களுக்கான வீண். வீர மக்களை பெறாத இனம் அடிமைப்பட்டு அழி, வீரர்களை பெற்ற இனம்தான் விடுதலை பெற்று பெருமையோடு பாதுகாப்பாக வாழ். பெரிய அறிஞராக இருக்கலாம், பெரிய செல்வர்களாக இருக்கலாம், பெரும் பதவியில் இருக்கலாம், வீரம் இல்லை என்றால் வீணாகி போய்விடும். இந்த நாட்டின் மதிப்புமிக்க முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர் உயிரை பாதுகாக்க வீரம் துணை நிற்க வேண்டியது. தமிழ் அறிவியலின் பெருமைகளை அவரை அப்துல் கலாம் அவரையும் பாதுகாக்க வீரம் அறிவி நிற்க வேண்டியது. அதானி அம்பானி பெரிய செல்வந்தர், பெரிய பணக்காரர், உலகத்தில் 3வது பெரிய பணக்காரர் என்கிறார். அவரும் வீதியில் வந்தால் வீரம் கூட என்று பாதுகாக்க வேண்டியிருக்கிறார். வீரமற்ற புகழ், வீரமற்ற செல்வம், வீரமற்ற பகை எல்லாம் பயன். அதனால் வீர மக்களை பெறாத இனம் வீடும். தமிழரின் வரலாறு என்பது ஒரு வீர வரலாறு. ஆணின் காடுகளை வாழ்ந்த மனிதர்கள் இடம்பெயர் தொடங்குகிற போது, நகர்ந்து நகர்ந்து இடம்பெயர் தொடங்குகிற போது எடுத்து வைத்த ஒவ்வொரு காணியை தளத்திற்கும் வீரம் தேவைப்பட்டிருக்கிறது என்கிறார் நம்முடைய அப்துல் கலாம். வீரம்தான் 150 கோடி மக்கள், வெறும் 14,50,000 பேர் தான் இந்த நாட்டில் பாதுகாப்பு படையில் இருக்கிற ராணுவ வீரர்கள். அவன் தான் இந்த 150 கோடி மக்களையும் பாதுகாப்பு. வீரம் ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட வீரமரவர்களை பெற்ற இனத்தின் மக்கள் நாம் தமிழர்கள். சேர சோழ பாண்டியர்களை மிகவும் மிகவும் முன்னவர். அதற்கு பின்னே வந்த பாளையர்கள், சிறு குறு நிலங்களை ஆண்டவர்கள் முன்னவர்கள். அதிலே வெள்ளையர்கள் ஆட்சியிலே ஆங்கிலேயர்கள் இந்த நிலத்தை அடிமைப்படுத்தி ஆண்ட போது பல்வேறு குறுநில மன்னர்கள், பாளையக்காரர்கள்
எதிர்த்து வீரம் போரிட்டார். இங்கே தமிழன் மரபிலே மானமும் வீரமும் ஊறி கிடந்தது. அவன் தொலைதூரத்தில் இருந்து சுடுகிற துப்பாக்கி வைத்திருக்கிறான். தூரத்தில் இருந்து குண்டு வீசி கொள்ள முடியும், அழிக்க முடியும். அந்த பீரங்கி வைத்திருக்கிறான் வெள்ளையன். நம்மிடத்தில் வெறும் வாழும் வேலும் தான் இருக்கிறது. போருக்கு சென்றால் சாவும் எல்லோருக்கும் தெரியும். நமது முன்னவர்கள் கூலித்தேவன், மருதுபாண்டி, எல்லாருக்கும் தெரியும். கட்டப்பொம்மன், பாட்டியார், வேலு நாச்சியார், அங்கமுத்துக்கோன் எல்லாருக்கும் தெரியும். நம் பாட்டன் தீரன் சின்னமலைக்கும் தெரியும். ஆனால் மாணவ தமிழர்களுக்கு மரணத்தை மாறுமே பெருதி என்கிற கோட்பாடுதான் முன்னின்றது. அதனால் அந்நியத்திலே அடிமைப்பட்டு வாழ்வதை, அவரிடத்திலே மண்டியிட்டு வாழ்வதை மானத்தோடு மாண்டுவது மேலானது என்ற முடிவு. நாம் சரணடைந்து வாழ்வதை சண்டையிட்டாவது மேலானது என்ற முடிவை முன்வைத்தார். அடிமை வாழ்வில் உரிமை சாவு மேலானது என்ற முடிவை இருக்கிறார். ஏன் உயிரை இழக்கலாம்? அது தனிப்பட்ட ஒருவருக்கான இழப்பு. உரிமையை இழப்பது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் இனத்திற்குமான இழப்பு. அதனால் உயிரும் மேலான உரிமை எமது விடுதலை என்ற கனவோடு களத்திலே பாய்ந்தவர்கள் நமது முன்னவர்கள். மைசூரை தலைமையிடமாக கொண்டு ஐதரணியும் திப்பும் இந்த நிலப்பரப்பை ஆளுகிற போது இங்கே வந்து வரி வசூலித்து கப்பம் வசூலித்து செல்கிறார்கள். கப்பம் வசூலித்து செல்கிறவன் நம்மவன் தான். வெள்ளையின் படையிலே இருந்து அவனுக்கு கூலிக்காக சண்டையிட்டார்கள் தமிழன் தான். இந்த மண்ணின் மக்கள் தான், இந்த நிலத்தின் மக்கள் தான். வெள்ளக்காரன் இருந்து படை விட்டுருந்தானா, அவன் படையில போய் சேர்ந்து இந்த நிலத்தை அடிமைப்படுத்தி ஆண்டதுல பெரும்பகு வைத்தவை இந்த மண்ணிக்காரன் தான். தமிழன் வரலாறு எப்படி வீர வரலாறு, விடுதலை வரலாறு, துரோக வரலாறு இருக்கு. இப்படி வசூலிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் வர்றாரு. ஒரு சின்ன பையன் வந்து குறுக்கம் வச்சு அடிச்சு அந்த கப்பத்தை பறிக்கிறார். வசூலிச்சுட்டு போன அந்த பணத்தை எல்லாம் பறிக்கிறார். என்ன மன்னர் கேட்டா நாங்க என்ன சொல்றோம்? போய் சொல்லு, சென்னிமலைக்கு சிவன்மலைக்கு இடையில சின்னமலை பறித்துக் கொண்டார் என்று சொல்றா அப்படின்னு சொல்றோம். அங்க போய் ஐதரணிக்கிட்டு திப்புக்கு டெல்லி காட்டுறாங்க, இந்த மாதிரி சொல்றாங்க. பறிச்சுட்டாங்க. எத்தனை பேரும் தெரியல. ஒருத்தன் அவனுக்கு என்ன வயசு இருக்குன்னா 19 வயசு இருக்குன்னா பாயிட்டான். 19 வயசு திருவட்டை தருவது அடி வாங்கி கொண்டிருக்கிறேன். வெள்ளையை எதிர்த்து திப்புவை எதிர்த்து போரிட வேண்டும், எதிர்க்க வேண்டும் என்று நினைத்த தீரன் சின்னமலையாவது பாட்டன் திப்பு இங்கதான் இருப்பான். எப்போது வேண்டுமானாலும் நாம் ஒரு சண்டைக்குக் கொள்ளலாம். ஆனால் போது எதிரி அணியன் வெள்ளைக்காரன், அவனை உள்ள விடக்கூடாது என்று திப்புவின் படையில் போய் சேர்ந்து. அருமை பெருமக்களே, ஒரு மன்னன் அழைத்தால் எல்லோரும் வருவார்கள், ஒரு மந்திரி அழைத்தால் வருவார்கள், முதலமைச்சர் குறிப்பிட்டால் எல்லாரும் வருவார்கள். ஆனால் உலகத்தில் புரட்சி என்பது சாதாரண மக்களால் நிகழ்த்தப்படக்கூடிய ஒன்று. நிகழ்ந்ததும் அதுதான். தீரன் மன்னன் இல்லை, ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு எளிய மகன். அவன் கூப்பிட்டு பலாயிரக்கணக்கான இளைஞர்கள் அவன் படையில் சேர்ந்தார்கள் என்றால் நீங்கள் நினைத்து பாருங்கள். அதை போலதான் எங்களுடைய தலைவர் மேலவை பிரபாகரன். அவன் மன்னனும் இல்லை, அமைச்சரும் இல்லை, அவன் ஒன்றும் இல்லை. அவன் அடிமைப்படுத்த அன்னை நிலத்தை விடுதலைக்காக என்னோடு வாழ்ந்து போயிட்டு என்று அழைத்த போது 50,000 வீரர்கள் அவன் படையிலே சேர்ந்து தங்கள் இன்னுயிரை தாயகத்தின் விடுதலைக்காக சென்றார். மற்றவர்கள் எல்லாம் சாதி சொல்லி அழைத்தார்கள், மதம் சொல்லி அழைத்தார்கள், மந்திரி மக்களாக இருந்தார்கள், முதலமைச்சராக இருந்தார்கள். உங்கள் முன்னால் இருக்கிற சாதாரண மகன் நான் அழைக்க லட்சக்கணக்கான இளைஞர்கள் நாம் தமிழர் என்ற பேச்சின உணர்வு எல்லோரும் சொன்னார்கள் என்றால் அதற்கு பெயர்தான் என் அன்பு பெற்றோர்களை நன்மையுடன் பிறந்தார்களே வரலாற்றில் புரட்சி என்பது. பல நூறு படங்களில் நடித்து திரை கவர்ச்சியில் திரட்டியவன் அல்ல,
பல லட்சம் கோடிகளை பதுக்கி ஒதுக்கி பணத்தை வைத்து கூட்டத்தை திரட்டியவன் அல்ல. சாதாரண உழைக்கும் மக்களில் ஒருவனாக இருந்து வந்த ஒரு மகன். வாருங்கள், அன்னை தமிழ் சமூகத்தின் மீட்சிக்கு எழுச்சிக்கு அதன் பெருமைக்க வாழ்விற்கு அரசியல் புரட்சி படையை கட்டும் என்ற போது லட்சக்கணக்கான இளைஞர்கள் தன்னலமற்று என் படையில் இணைந்தார்கள் என்றால் அதுதான் அவன் பேரன் பிரபாகரன், அவன் மகன் சீமான் என்றால் ஒரே அதே தெய்வம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். அதுதான் இப்போது படையிலே மிகப்பெரிய தளபதிகளாக நின்றவர் நம்முடைய வீர பெரும்பாட்டன் குணாளன் நாடாரும் கொல்லார். அருமை பெருமக்களே, பாட்டு கேட்டு கட்டுத்தறிக்காரன் முன்னடக்க, கருப்பன் சேவை பின்னடக்க, வட்டப்பொட்டுக்காரன் சின்னமலை வார அழகை பாருங்கள் என்று கும்மி இன்றும் புகழ் பெற்றிருக்கிறது. அந்த கட்டுத்தறிக்காரன் தான் நம்முடைய பாட்டனார் குணாளன். இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காத்து நின்றதென்றால் நமது பாட்டங்களின் வீரம் என்பதை வாழ தமிழ் மக்கள் எதிலும் இலையையும் தமிழகையும் மறந்துவிடக்கூடாது. தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிர்தம் அவரது மொழியா அன்பே அவரது வழியாம் என்ற நம்முடைய காப்பர் நாமக்கல் கவியராமனை வென்றுள்ளேன். இதுதான் பாட்டு. தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு. மாணவன் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகத்துக்கு காட்டியவன் என் உயிர் தலைவர். சோழன் வாழேந்தினான், வேலேந்தினான், சேலை வில்லேந்தினான், வாழேந்தினான், வேலேந்தினான், பாண்டியன் வாழேந்தினான், வேலேந்தினான், உலகம் சென்று சேவை தமிழரின் வீரம். இங்கே கொண்டவர்கள் பெருமைப்படவாத வீரமானவர்கள் எண்ணற்ற போர் புரிந்தார்கள். தமிழனின் வீரமும் மாணவன் உலகரங்கில் போய் சேரவில்லை. ஒரு சாதாரண இவர்கள் வழிவழியே வந்த வீர தமிழ் மாணவன் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் ஒரு துப்பாக்கியை ஏற்றினார். உலகம் திரும்பி பார்க்கலாம். தமிழனை நாய் என்றார். இன்னும் டிக்ஷனரியிலே தமிழன் என்றால் கூலி என்றுதான் எழுதியிருக்கிறார். கூலி என்று பதிவு செய்த வரலாற்றை பதிவை தமிழன் என்றால் கூலி என்று உலகத்திற்கு மாற்றி காட்டும் எங்கள் உயிர் பிரமாகரன். அவனுக்கு அந்த வீரம் எங்கிருந்து வந்தது? அந்த மரபனை இந்த பரம்பரையில் இருந்து வந்தது. ஒரே ரத்தம், அதே என்பதை அறிவாற்றல் தமிழ் சமூக தமிழரை எழுப்புகிறோம். தீரன் பெற்றதற்கு தீரன் எடுத்தோன்னு கொல்லப்பட்டா, செத்து போயிட்டா. அதுக்கு முன்னாடி எதிர்த்து நமது மாற்றம் போர் புரிந்து விரட்டியிருக்கிறார். அதிலே வீர தளபதியாக மான போர் நடத்தி வென்ற மரவன் நம்முடைய பாட்டனார் குணாளன் நாடார். கருப்பன் சேவை கொள்ளான் என்பதை மறந்து எல்லா இடத்திற்கும் அனுப்பி செலுத்தியிருக்கிறது. பாகுபாடின்றி தமிழன் பெருமை கொள்ளவில்லை. தமிழன் பெருமை கொள்ளவில்லை. மொழி பெருமை, இனப்பெருமை கொண்டாடவா? தமிழன் ஒருமை கொள்ளவில்லை, ஒற்றுமை கொள்ளவில்லை. தமிழன் ஓய்மை கொண்டாடலாம். தமிழனுக்கு வலிமை இல்லை. வலிமை இல்லாத அவனுக்கு அரசியல் வலிமை இல்லை. அரசியல் வலிமை இல்லாத அதிகார வலிமை இல்லை. அன்னை இடத்திலே அடிமையாக நின்றான். எல்லா உணவில் இருக்கிற இடத்தில் இருந்து அரபு நாட்டிற்கு வெம்புழுதியை பாலைவனத்தில் ஒட்டகம் வைக்க வேலைக்கு செல்கிற கொடுமை உலகத்தில் நடக்கும். அவனுக்கு என்ன வண்ணம் இருக்கு? என்ன இருக்கிறது? என்ன வண்ணம் இல்லை என்னிடத்தில்? எல்லா வளமும் வைத்துக் கொண்டு என் நிலத்தில் இருந்து அந்நிய நாட்டுக்கு வேலைக்கு மலேசியா, சிங்கப்பூர், அரபு நாடு, துபாய், குவைத் நாடுகளுக்கு செல்கிற நிலையே அவனுக்கு என்ற ஒரு அதிகாரம் இல்லை. இருக்கிற அதிகாரம் அவனுக்கானதாக இல்லை. இனிவரும் நாங்கள் தமிழர்கள், நாங்கள் உலகத்தின் மூத்த இனம், ஆகச் சிறந்த மொழியின் தமிழ் மொழியின் பிள்ளை நாங்கள் தமிழர்கள் என்று இனப்பெருமை கொள்ளவில்லை. இனப்பெருமை கொள்ளும் தமிழன் தலையை நிறுவனம்.
தன்மானமிக்க இனமானமிக்க ஒரு கூட்டம் கிளர்ந்து எழுது. அது ஓர்மைப்படும். இப்ப நாங்க வரலையா? நான் என்ன ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறேன்னா? நான் இந்த நாட்டை ஆண்டு நாசமாக்கிறேன்னா? பல லட்சம் கோடிகளை பதுக்கி ஒதுக்கி ஊழல் செய்யறேன்னா? மலையை வெட்டி இருக்கிறேன், மண்ணலி இருக்கிறேன். அறிவார்ந்த பெருமக்களே, எவனை பார்த்தாலும் என்னை திட்டிக் கொண்டே இருப்பார். நல்லா ஒரு சீட்டு வரலையே, ஒரு இடத்துல கட்டுத்தொகை டெபாசிட் வரலையே, ஏன் திட்டுறான்? என்ன எங்க கிட்ட மட்டும்தான் உண்மை இருக்கு, சத்தியம் இருக்கு. அவன் அந்த வடமாநிலத்துக்கு சீமான் டேஞ்சரஸ் சொல்லுவாங்க. அவனுக்கு தெரியுது ஆபத்தானவன். வரையோட சீமான் ரொம்ப ஆபத்தானவன். யாருக்கு? யாருக்கு? அயோக்கியருக்கு, திருடனுக்கு, நாட்டை நாசமாக்கியவருக்கு, கொலைகாரனுக்கு, கொள்ளைக்காரனுக்கு, என் நிலத்தின் வளத்தை எல்லாம் திருடிவிட்ட அயோக்கியர்களுக்கு ஆபத்தானவர்கள் வந்தால் விழாக்கள் நடக்குமா? விழாக்கள் என் இன பெருமையை, இன அடையாளத்தை மறைப்பார்கள், அழிப்பார்கள். தமிழருக்கு தன் இன பெருமை இருந்தால் நிறுவார்கள். தமிழர் அல்லாதவற்றை அதிகாரத்திற்கு வர முடியாது, ஆட்சி அதிகாரத்தை செலுத்த முடியாது. கேள்வி கேட்பார். எல்லாம் சிக்கல். நாடார் அடிச்சா நாடாருக்கு தான் வலிக்கும், கோனார் அடிச்சா கோனாருக்கு தான் வலிக்கும், கவுண்டர் அடிச்சா கவுண்டருக்கு தான் வலிக்கும், இந்து அடிச்சா இந்துக்கு, இஸ்லாமியர் அடிச்சா இஸ்லாமியருக்கு, கிறிஸ்தவ அடிச்சா கிறிஸ்லாமியருக்கு, வன்னியர் அடிச்சா வன்னியருக்கு, பறையர் அடிச்சா பறையருக்கு. இது எவனே தமிழ் பிள்ளைகள் எங்களுக்கு வரி. இந்த உணர்வு தமிழ் பேரினத்திற்கு இன்றைக்கு வர வேண்டிய உயிர் உணர்வு அவசியமாகும். இது வந்தால்தான் இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் பிள்ளைக்கு வாம். இல்லை என்றால் முடிச்சு கடன் முடிச்சு. அறிவார்ந்த பெருமக்களே, குடிக்க தண்ணீர் வைத்திருக்கிறீர்களா? போத்தலில் விற்கிறவன் யார் தெரியும். குடிக்கிற தரம் இருக்கா, தகுதி இருக்கா, திறன் இருக்கா? சாதனைக்கு தண்ணீரால கிடைக்கிற பயன் உங்களுக்கு கிடைக்குமா? நஞ்சில்லாமல் உண்பதற்கு, சாப்பிடுவதற்கு உணவு வைத்திருக்கிறீர்களா? விஷம் இல்லாத சாப்பிடு. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லு, தாய்ப்பால் ஒன்றுதான் நஞ்சில்லாமல் இருந்தது. தாய்ப்பால் நஞ்சாகி போனது. பிறந்த ஒரு வயது குழந்தைக்கு புற்றுநோய், 2-3 வயது குழந்தைகள் மொட்டை அடித்து புற்றுநோய் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் என்றால் தாய்ப்பாலைக்கான எதை அந்த குழந்தைகளுக்கு புற்று வரக்கா, பால்வரக்கா, புகையிலையா, வெற்றலையா, சாராய. தாய்ப்பால் நஞ்சாய் போடுறதுக்கா, உணவு நஞ்சாய் போடுறது, நீர் நஞ்சாய் போடுறது, காற்று ரசமாகி போடுறது. இங்கே காற்றை சுவாசிப்பவர் யார்? கந்தக தூசியை சுவாசிப்பவர் யார்? கந்தக தூசியை சுவாசித்துக் கொள்வது. நீங்களும் நானும் வழங்குவதற்கு ஒரு பூமியிலே வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமிதான் இருக்கிறது. இங்கே சாமியை காப்பாற்ற, சாதியை காப்பாற்ற, மதத்தை காப்பாற்ற, வாழுகிற பூமியை காக்க ஒரே இருக்கிறது. அது உங்கள் மகன் முன்னெடுக்கிற நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தமிழன் வீரத்தை பேசிட்டா, பெருமையை பேசிட்டா, இதே பேசிக்கிட்டே தெரியும். இந்த தமிழக பழம்பெருமையை பேசணும், பழம்பெருமை பேசணும். நான் யாரும் பேசிக்கொண்டே இருக்கேன். வீரன் சின்னமலை பேசுறேன், குணாளன் நாளன் யார் பேசுறேன், கட்டுப்பெரிக்காரன் யாரு, கருப்பன் தேவை யாரு, பொல்லான் யாரு, கூலி தேவை யாரு, மருதுபாண்டி யாரு, வேலுநாச்சியார் யாரு, அழகுமுத்து யாரு, சுந்தரலிங்கம் யாரு, வெள்ளை சேவை யாரு, கட்டப்பன் பேசிக்கிட்டே இருக்கணும். பழம்பெருமை பேசுவது படிப்பினை, பழம்பெருமை பேசுவது, வரலாற்றை பேசுவது பிரிட்டிக் கொள்ள அல்ல, நம்மை நாமே ஒரு முறை தேர்த்திக் கொள்ள என்பதை அறிவுச்சமூகம் புரிந்து கொள்வது. அது ரொம்ப முக்கியம். சொல்லும் போது நீங்க யாரு தெரியுமா, தாத்தா யாரு தெரியுமா, அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எப்படி வாழ்ந்தவர்கள், அப்படி சொல்லும் போதுதான் அவனுக்கு மகன் உயிர் பெறும். நீ எல்லாம் படிக்க, நீ எல்லாம் என்னடா, நீ எல்லாம் இதான்
உன்னால முடியாதுப்பா, இப்படி சொல்லி பாருங்க. உன்னால முடியாது, உலகத்தில் எவனாலும் முடியாது, உலகத்தில் எவனாலும் முடியாது, உன்னால் முடியும் என்று சொல்லிப்பாரு. அது ஒரு உன்னால முடியுமா, நான் ஆகிறா, நீ எல்லாம் வரானா, இப்படி பேசி பேசி உள்ளத்தை ஊனமாக்கியவர்கள் இவர்கள். அதனாலதான் தமிழர் இப்ப நான் பேசிய அரசியலே நான் ஆப்பிரிக்கால இருந்தோ, அமெரிக்கால இருந்தோ, ஆஸ்திரேலியால இருந்தோ, வேற நாட்டுல இருந்து வந்து பேசியிருந்தா நேரம் பெரிய ஆலோசனை. இந்த கூட்டத்தில் இருந்து பேசுறதுனால நம்ம கீமானு கபடி ஆண்ட ராமன இந்த பையன் உள்ளூர் மாடு என்னைக்கு விளையாடு உலகத்திலேயே நாங்கள் முன்வைத்த அரசியலை எந்த ஒரு அரசியலை முன்வைக்கிறோம், உலக பொதுமைக்கு அரசியல் செய்யறோம். ஆனால் பேச்சுங்க பயணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வழக்கத்தில் திருக்குடி கலைஞர் வேலையை விட திருப்பி 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 பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. 2000 ஆண்டுகள் ஆயிரத்தி 1000 ஆண்டுக்கு மேல இருக்கிறாங்க. அதே கால அப்ப இருந்து இருக்கு பயந்து இது ஏன் தேவம் பகவான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறார், ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கணும்? ஆண்டவர் இந்த இடத்துல ஆண்டவராய் இந்த இடத்துல என்ன சொன்னார் என்று சொல்லணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க என்ன சொல்லியிருக்கார், ஏன் தெனாலி சொல்லியிருக்கார், ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா அந்த இடத்துக்கு கடந்துடும், மறந்துடும் மனித இயல்பு. அப்ப திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் தமிழம் தன் இனத்தின் பெருமையை, தன் இனத்தின் வரலாற்றை தன் இன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. இல்லைன்னா அது தன்னுடைய மாதிரி தற்கொலையா போய் பதறா போய் அறிவுத்தளத்தில் பள்ளி கல்லூரிகளில் சமூக தளங்களில் போராட்ட களத்தில் எவ்வளவு தலைவனைத்திருக்கானா, பொழுதுபோக்கு களத்தில் போய் திரையரங்குகளில் தலைவனைத்திருக்கிற ஒரு கூட்டம் இன்னும் இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் திரைப்படவில்லை, சினிமாவில் எந்த மாநிலத்தில் இந்த தொல்லை இந்த கேவலம் நடந்தது. கேவலம் உனக்கு எதுக்கு காமராஜ், உனக்கு எதுக்கு கட்டல், உனக்கு சிங்காரவன் ஜீவானந்த, உனக்கு எதுக்கு எதற்காக நல்லகனி என்று ஒரு மரம் இந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு நாட்டை ஆளுகிறவர்கள் காமராஜன் என்றார் 9 ஆண்டுகள் இந்த நாட்டின் விடுதலைக்கு சிறை பெற்று கிடந்தது. சரியாக 9 ஆண்டுகள் நடக்கிறாங்க. இந்த நிலத்தை 60 ஆண்டுகளாக ஆண்ட இந்த கட்சிகள் செய்யாத முன்னேற்றத்தை வளர்ச்சியை 9 ஆண்டுகளில் தொட்டு காட்டிய நம்முடைய சார்பாக அதையெல்லாம் நினைவில் இருந்தால் இந்த தவறுகள் நடக்காது, இந்த பிள்ளை நடக்காது. தன்மானத்தோடு தலையில் இருந்து இந்த இனம் வாழத் தொடங்கி இனிவரும் தலைமுறைகளுக்காக மானத்தை, வீரத்தை, தமிழனுடைய கொடைத்திறனை, அறத்தை, அவன் ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை முறையை, அவனுடைய வீரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடக்கும். உங்களுக்கு தெரியுமா இது பெற்றோர்களே, அறிவார்ந்த பெருமக்களை, என் அன்பு தமிழர்களே, கிடாக்கின்ற இறந்துவிட்டால் பொழுதுபோக்கா இல்லை. வென்ற கடாயை வைத்துக் கொள்வான், தோற்ற கடாயை கையாக்குவான். வென்ற கடாயை இடம்பெறுவதற்கு வைப்பான். சேவை பொழுதுபோக்கா இல்லை. தோற்ற சேவலை கையாக்கி விடுவான், வென்ற சேவலை வைத்துக் கொள்வான். இனப்பெருக்கத்திற்கு ஜல்லிக்கட்டியே அடக்க முடியாத அடையாள வீரம் இருந்த காலை இனப்பெருக்கத்துக்கு வைப்பான். அண்ணன் அந்த மாடை பிடிச்சான்னா அடிமாட்டுக்கு தள்ளிக்குவான். அப்ப ஆட்டிலும் மாட்டிலும் கோரையும் சேவையிலும் வீரத்தை வைத்திருந்தான் தமிழன். அடுத்த தலைமுறைக்கு வீரத்தை ஆட்டிலும் மாட்டிலும் சேவையிலும் கடத்திய தமிழனில் அந்த வீரத்தை கடத்திய பரம்பரை வந்தால் நாம் இந்த வீரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தோம். கேள்விகள் தான் நீ இதே பேசுவாங்க, நீ அதையே பேசு, அதையே பேசு. என்னை ஒருத்தர் தேர்தல் எதுக்கு இப்படி தோக்க போறீங்க, எதுக்காக நிற்கிறீங்கன்னு கேட்டாங்க. நீ எப்படி சாப்பிட போற, எதுக்காக சாப்பிடான்னு கேட்டேன். அதோட போயிட்டான். அது மாதிரி சொல்லிட்டே இருக்கணும். வீரத்தை வார்த்து எடுக்கணும், வீரத்தை வார்த்து. அது இல்லைன்னா அந்த இனம் வாழாது. சும்மா வெட்டி போச்சு கை கட்டி உலகம் மட்டும் காலில் வந்து செத்து போகும்.
இப்படி வீர பெருமகன் நம்முடைய முன்னவர், நம்முடைய பாட்டனர் குணாளன் நாடார் அவர்களுடைய வீர பெருமகளை போற்றுதலை நாடி என்னிலும் இளைய என் தம்பிதகைகளுக்கு சொல்வேன். மானமும் அறம், மானமும் வீரமும் உயிரென்ற வாழ்ந்த இனத்தின் கூட்டம் நாம். இது மூன்றையும் நீங்கள் உயிர் மூச்சாக வைத்து வாழ வேண்டும். அறம், அறத்திலிருந்து பிறந்த மானம், மானம் காக்க பிறந்த வீரம், இது மூன்றையும் நீங்கள் உயிரென்று எண்ணிக்கொண்டு சிந்தையை நினைத்து வாழ வேண்டும், வளர வேண்டும். வருங்காலம் உங்களுக்கானது. உங்கள் கையில் தான் இந்த நாடு ஒப்படைக்கப்படுகிறது. எனவே அறிவார்ந்த பெருமக்களே, இந்த அரும்பெரும் பாட்டலினுடைய புகழை போற்றுகிற இந்த நாளில் நீங்கள் எல்லோரும் உணர்வோடு இந்த பெருநிகழ்வில் ஒன்று கூடியிருப்பதை பார்க்கிற போது நான் உண்மையிலேயே மகிழ்கிறேன், பெருமை அடைகிறேன். இனிவரும் காலங்களில் பேரெழுச்சியாக, பெரும்பெருமெழுச்சியாக இந்த விழா நடக்க வேண்டும், சிறக்க வேண்டும். நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய வீர பெருமாட்டன் குணாளன் நாடார் அவர்களுக்கு அவன் வழி வழியே வந்த வீர பிள்ளைகள், மான பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் நம்முடைய வீர வணக்கத்தை செலுத்துவோம். வீர வணக்கம் நம்முடைய பாட்டனுக்கு. உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நன்றி. நாம் பாட்டனுக்கு மணிமண்டபத்தை சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அதை கட்டி அவன் தானே போடுவான். கொஞ்ச நாள் பொருங்க, நான் கட்டி அவரே கட்டி அவரே பாரதியன் தமிழ்